வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. அதுக்கு முன்னால உங்களுக்கு டவுட்ஸ் அதிகமா வருது, எந்த சம் எடுத்தாலும் டவுட்ஸ் வந்துருது அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் சரி, அதுல ஒரு ஸ்னிப் எடுத்து நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வித் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட அதுக்குள்ள ரிப்ளை வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். Value of a machine depreciates 10% per annum. If the present value is 16,000, after how many years it will worth half the present value? ரூபாய் 16,000 தற்போதைய மதிப்புள்ள ஒரு இயந்திரம் தன் மதிப்பில் ஆண்டுக்கு 10% குறைந்தால் எத்தனை ஆண்டுகளில் அது தற்போதைய மதிப்பில் பாதி மதிப்பாகும்? இது வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். இத ரொம்பவே சிம்பிளா சொல்லி தரேன். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 16,000 தற்போதைய மதிப்புள்ள ஒரு இயந்திரம் தன் மதிப்பில் ஆண்டுக்கு 10% குறைகிறது. சரியா? டிப்ரிசியேட் 10% பெர் ஆனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு அந்த மிஷினோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 16,000. சரிங்களா? இந்த 16,000த்துல இருந்து ஆண்டுக்கு வந்து 10% வந்து டிப்ரிசியேட் ஆகுது. அப்போ 10% 10/100 போட்டோம் அப்படின்னா 10% கிடைக்குமா? அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 1,600 தன்னுடைய மதிப்புல இருந்து குறைஞ்சிட்டு வருது. சரிங்களா? இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை ஆண்டுகளில் அது தற்போதைய மதிப்பு பாதி ஆகும்? ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் கோ ஆஃப்டர் பிரசன்ட் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரசன்ட் வேல்யூ வந்து 16,000. சரிங்களா? இதுல ஹாஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 8,000 வருமா? சரியா? இந்த 8,000த்தை இந்த 16,000 கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா திருப்பி ஒரு 8,000 கிடைக்குமா? இந்த 8,000 தான் நம்மளுக்கு எவ்வளவு வருஷத்துல டிப்ரிசியேட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் 8,000மா? இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 1,600 வந்து டிப்ரிசியேட் ஆகுது. நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 8,000 டிப்ரிசியேட் ஆகணும் அப்படின்னா 8,000 குறையணும் அப்படின்னா எவ்வளவு வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 8,000 டிவைடட் பை 1,600 போட்டுக்கலாமா? ரொம்பவே சிம்பிள். இது ஒரு வருஷத்துக்கான டிப்ரிசியேட் வேல்யூ நம்ம 10% கண்டுபிடிச்சாச்சு. 8,000 நம்மளுக்கு வந்து இதுல 16,000த்துல பாதி வந்து நம்மளுக்கு டிப்ரிசியேட் ஆகணும். ஸோ 8,000 மேல போட்டிருக்கோம். கீழே 1,600 போட்டிருக்கோம். ரெண்டையும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 கிடைக்கும். ஸோ எத்தனை வருஷத்துல பாதியாட்டு குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல பாதியாட்டு குறையுது. ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க 5 ஆண்டுகள். அவ்வளவுதான்.